யாருமே எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. அதாவது இயக்குனர் மற்றும் நடிகராகிய மனோபாலா அவர்களுடைய மறைவு. அதை தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்கன்னா, மனோபாலா அவர்களுக்கு தன்னுடைய இரங்கலை வந்து தெரிவித்து, பிரபல இயக்குனரும் நடிகருமான அருமை நண்பர் மனோபாலாவுடைய இறப்பு எனக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய அனுதாபங்கள். அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து ஊர்காவலன் அப்படிங்கிற ஒரே ஒரு திரைப்படத்தை தான் மனோபாலா அவர்கள் இயக்கியிருக்காங்க. அந்த ஒரு திரைப்படமே வந்து ரசிகர்களுக்கு இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களில் ஒன்றா அமைஞ்சிருக்கு. அதாவது ரகுவரன் அவர்கள் வந்து அதில் வந்து வில்லன், அதுமாதிரி ஜோடியா ராதிகா அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. பாடல்கள்லேருந்து நகைச்சுவை காட்சிகள்லேருந்து நிறையா சண்டை காட்சிகள்லேருந்து எல்லாமே இப்போ வரைக்கும் ரசிகர்கள் வந்து மறக்கவே முடியாது. அந்த ஊர்காவலன் திரைப்படத்தில் அவ்வளோ அற்புதமான ஒரு படத்தை வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க மனோபாலா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் மனோபாலா அவர்கள் வந்து மனோபாலாஸ் வேஸ்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலும் வந்து சொந்தமாக நடத்திட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இயக்குனராக அவர் எல்லார் மத்தியிலையும் அறியப்பட்டதை விட ஒரு நடிகராக அறியப்பட்டது தான் அதிகம். அதுலேயும் இவர் பண்ணின அந்த நகைச்சுவை கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் ரசிகர்கள் மனநிலையில் வந்து என்றைக்குமே வந்து நீங்காத இடம் பெற்றிருக்கும் தான் சொல்லணும். அதாவது ஒவ்வொரு திரைப்படமே சிறுத்தையில் ஆரம்பித்து சொல்லிக்கிட்டே போகலாம். சூப்பர் ஸ்டாரோடையும் வந்து அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் இந்த மனோபாலாஸ் வேஸ்ட் பேப்பர் சேனலில் வந்து நிறையா பேரை வந்து பேட்டியும் எடுத்திருக்காங்க. நிறையா திரைப்பிரபலங்களை வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. பேட்டி எடுக்கும்போதே நிறையா பேர்கிட்ட ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ரொம்பவும் ஸ்லாகிச்சு மனோபாலா அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க. அது மாதிரி ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நிறையா கேள்விகளும் வந்து கேட்பாங்க. அதுலேயும் மனோபாலா அவர்களுக்கு வந்து ரொம்பவும் ஈடுபாடு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே மிகப்பெரிய அளவில் மரியாதை கொண்ட ஒரு இயக்குனர், ஒரு நடிகர் தான் சொல்லணும். ஊர்காவலன் திரைப்படம் ஒரே ஒரு படம் வந்து நான் சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்தாலும் இப்போ வரைக்கும் அது வந்து மறக்க முடியாத படமாக வந்து அமைஞ்சு போச்சு அப்படின்னும் நிறையா பேட்டிகளில் மனோபாலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுமாரி சூப்பர் ஸ்டாருக்கும் மனோபாலா அவர்கள் மேலே நல்ல ஒரு நட்புணர்வு அப்படிங்கிறது உண்டு. அதனால தான் மனோபாலா அவர்கள் மறைந்த உடனே இந்த ஒரு ட்வீட்டை வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில். அதுமாதிரி மனோபாலா அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பேரதிர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. நெட்டிசன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நம்மளும் வந்து நம்முடைய சார்பில் இறைவனை வந்து பிரார்த்திப்போம்.